வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வேர்க்கடலை எல்லாம் பிடுங்கியாச்சுங்க. போட்டு இந்த 2 ஏக்கருமே பிடுங்கிட்டோம். இது 4, அதாவது இங்கே வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, கட்டமாக இருக்குது இல்லையா? இது வந்து 4மே நாங்கள் மட்டுமே பிடுங்கிட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே, ஆயா, தாத்தா, அம்மா, அப்பா, நாங்கள் மட்டுமே பிடுங்கினது. இது 4ம் பிடுங்கி போட்டாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆஞ்சிட்டு வராங்க. இது வந்து ஆள் வச்சு பிடிங்கிட்டோம். இது 2மே ஆள் வச்சு பிடிங்கிட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் பிடிங்கி போட்டது தான். உங்களுக்கு ஒரு செடி எடுத்து காட்டுறேன். இதோ பாருங்கள், சர்க்கிளில் இருக்கா, எல்லாமே பிடிங்கி போட்டது தான். இன்னும் ஆயலை. இதை பாருங்கள், இங்கே விளையிற மல்லாட்டை எப்பயுமே வந்து வேர்க்கடலை வந்து எப்பயுமே பெருசாக இருக்கும். எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்க பருப்பு சைஸ் பெருசாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் பிடிங்கி போட்டாச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஞ்சிட்டு வராங்க. இன்னும் ஒரு தலை கூட ஆஞ்சி முடிக்கல. இது வந்து நாங்கள் ஒரு தலைன்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு தலை, இது ஒரு தலை, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்து பார்த்தேன். அதை கொட்டி வச்சுருக்காங்களா, 2 இடத்துல கொட்டி வச்சுருக்கோம். இப்போ திருப்பி எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து அங்கே கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு மொத்தமாக இங்கேயே காய வச்சு இங்கேயே வந்து ஆள் வருவாங்க வாங்கிட்டு போவேன். அப்போதைக்கு என்ன ரேட்டோ ஒரு மூட்டைக்கு அவங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எடை போட்டு மூட்டை பிடிச்சி. இங்கே பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே எடுக்கிறோம். நாங்கள் வந்து இந்த வருஷம் தர்பூசணி போடல, அதனால் வேர்க்கடலை தான் போட்டோம். தர்பூசணி போட்டிருந்தா எப்பயும் அறுத்துருப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறுத்துருப்போம். வேர்க்கடலைன்றதுனால கூட ஒரு 30 நாள் ஆகும். ஏன்னா 90 நாள் பயிர் எடுக்காது. 90 நாள்லேருந்து 110 நாள் 120 நாள் வரைக்கும் வரும். எப்போ வேணால் எடுக்கலாம். ஆனால் தர்பூசணி அப்படி இல்லை, 60 நாள்லலாம் கரெக்டாக எடுத்துடணும். 60-70 நாளுக்குள்ளே எடுத்துடணும். இதிலே வந்து நிறைய என்னாச்சுன்னா, வேர் வந்து உள்ளே மக்கி பாதி வேர்க்கடலை மண்ணுக்குள்ளேயே நின்றுடுச்சு. எப்படி சொல்கிறது, முளைச்சிருச்சு. அது என்னாச்சு, என்ன ரீசன் தெரியல. மண்ணில் மேபி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகிருக்கும் வேரில், அதனால தான் இருக்கலாம். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய இடம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது சரி, என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் போக தானே செய்யும். அதனால் விட்டுட்டோம். அடுத்த வாட்டி தான் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த சூடோமோனஸ் அது மாதிரி ஏதாவது போட்டால் அது மாதிரி ஆகாது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இதோட அப்டேட் அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன பண்ணுறோன்னு. பை பாய்.